ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நிம்மி, என்ன நிம்மி இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்குற? ரொம்பவுமே உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. வருமானம் வர ஆரம்பிச்சிருந்து மனுஷங்களை மதிக்கிறதே இல்லையே. அதுவும் இல்லாமல் ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீ உண்மையான புருஷனுக்காக ஏங்கின பொம்பளை மாதிரியே தெரியலையே. நீ காசு சம்பாதிக்கிறதுக்காக வந்து ட்ராமா போட்டியா என்ன? என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாரு, என் புருஷன் அவகோட இருக்கிறாரு, அவகோட இருக்காரு. நீ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? நல்ல பொம்பளையாக இருந்துங்க. உள்ளூரில் தானே இருக்காங்க. இப்போ வீட்டிலேருந்து ஒரு பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நீ வாடகைக்கு போய் அங்கே உன் புருஷனையும் 4 ஓடு ஓட்டு, அவளையும் 4 ஓடு ஓட்டு உன் புருஷனை இழுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நீ ஒரு உண்மையான மனைவியாக இருந்திருப்ப. நீ பொண்டாட்டியே இல்லையாட்டிருக்குத. அட இந்த ஆள் சண்டை கட்டிட்டு ஏதோ ஒன்று ட்ராமா போட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீ அதே ஒரு சாக்காடாக வச்சு என் புருஷன் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு அந்த ஆள் மேலே ஒரு அன்பு பாசத்தை காமி நீ அந்த ஆளுக்கிட்ட போகவே மாட்டேன்னு சொல்கிறியே. அப்போ அடுத்த ஆண் நண்பர்கள் ஆம்பளைகளையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறியா? அவங்கக்கிட்டே இல்லை என்ன போகாமையே வாழ போகிற நீ? உண்மையாக அவன் புருஷங்கிட்ட போக மாட்டேன், நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், அதெல்லாம் தாண்டி வந்துட்டா அப்படின்னா நீ எந்த ஆம்பளையும் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் இறுக்கி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும். நீ நல்ல பொம்பளையாக பசங்களுக்காக பேரனுங்களுக்காக வாழ்ந்துட்டு உட்காந்துருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? மாதத்துக்கு ஒரு புருஷன் தேடிக்கிட்டு உட்காந்துருக்குற. மாதம் எப்படி உனக்கு வெக்கமாகவே இல்லை? வலைதளத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு காலைக்கு ஒவ்வொருத்தன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதுவும் இல்லாமல் இன்னும் அது எப்படி வெளிநாட்டுக்காரனாக பார்த்து பிடிக்கிற? இங்கெல்லாம் இருக்கிறவங்கள பிடிச்சா நீ ஏமாற்றிட்டு வந்தீங்கன்னா உன்னை பிடிச்சி நொங்கு எடுத்துருவாங்கல்ல. வெளிநாட்டில் ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னா அவனையும் நல்ல விளாட்ட பேசி அவனை வர வச்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறான். அவன் 2 தடவை உனக்கு தாலி கட்டினான்னு அந்த பையனும் சொன்னான். நீ ஏன் அவன் வாயால் சொல்லிக்கிற? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக 2 தடவை தாலி கட்டினோன்னு. நீ என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருக்குது. நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துருந்தோம். நீ நல்லவா வல்லவா நினச்சானே. நீ நம்பர் 1 ஆகிட்டோன்னு எப்போ தெரிஞ்சதோ அப்போவே உன் மேலே இருந்த ஒரு மரியாதையே போயிடுச்சு. உன் மேலே மரியாதையே கிடையாது. நீ எல்லாம் பொம்பளையாக கிடையாது. முதல்ல அசிங்கமாக இருக்குது. உன்னை எல்லாம் நினச்சா பொம்பளை வர்க்கத்துக்கே நீ எல்லாம் கேவலமானவ. ஒழுக்கமாக 2 வானம் சம்பாதிச்சு அதில் வாழணுங்கிற எண்ணம் இல்லை. பசங்க இருக்கிறாங்க, பேரன் இருக்கிறான், புருஷனும் உள்ளூர்லதே இருக்கிறான். அவனை 4 ஓடு கூட்டிகிட்டு வரக்கு வக்கு இல்லை. இப்போ ஏதாவது கேட்டால் நீ எத்தனை புருஷங்க எல்லாம் உன்ன மாதிரியே நினச்சிருக்கிறியா? நீ எவங்கோடு இருக்கிற? நீ உனக்கு எத்தனை புருஷன்? இப்படியே ஆள் எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுக்கிற. உன்ன மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னு நினச்சிருக்கிறியா என்ன? உன்னை கேள்வி கேட்குறவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள நீ கேவலமாக நீ உன் வாயால் பேசணுன்னாலும் மற்ற பொம்பளைகளுக்கு யாருக்குமே வந்து அவமானம் கிடையாது. ஏன்னா நீ ஒரு கேவலமானவ. மாதத்துக்கு ஒரு புருஷன் தேடிட்டு போகிறவ. அதனால் உன்னை எல்லோரும் கேவலமாக பேசத்தான் செய்வாங்க. நீ உன்னை பேசுகிறவங்களையெல்லாம் நீ கேவலமாக திருப்பி பேசுறீன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கோ. உனக்கு ஜால்ரா கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தியா? அவங்கெல்லாம் வேணால் உன்ன மாதிரி பொம்பளைகளாக இருப்பாங்க. ஆளப்பேர் ரொம்ப ஆடுற ரொம்ப ஆட்டம். எல்லாத்தையும் கேவலமாக பேசுறது ஓவர் ஆட்டமாலாம் இருக்குது. நீ எல்லாம் உண்மையாக புருஷனுக்காகலாம் நீ வந்து உட்காந்து ஒப்பாரி வச்ச பற்றியா? அதெல்லாம் ட்ராமா. காசு சம்பாதிக்கிறதுக்காக நீ போட்ட ட்ராமா. உண்மையான புருஷனெல்லாம் தேவையே இல்லை. எப்படி உன்னால் பெற்ற பசங்க எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட இப்படி பேசிக்கிட்டு இருக்க முடியும்? எப்படி உன்னால் அடுத்தவங்ககிட்டையெல்லாம் அவுத்து காமிக்க முடிஞ்சது? வெக்கமாகவே இல்லையா உனக்கு? அப்படியே பசங்க மூஞ்சியிலெல்லாம் எப்படி முடிச்ச நீ? இந்த மாதிரியெல்லாம் அடுத்தவங்கெல்லாம் காமிச்சிட்டு நீ எப்படி வந்து உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூஞ்சியில் முடிச்ச? அட எங்ககிட்டவெல்லாம் வந்து நீ நல்ல விளையாட்டு எப்படி நியாயம் பேசுன? எல்லாமே கட்டிங்கி பிட்டிங்கி ஒட்டிங்கி. நீ எதுவுமே பண்ணாத உத்தம பத்தினி. அப்படி தானே? நீ எல்லாம் உன்னை பத்தினின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்காத. பத்தினியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவமானம் வந்துடும். நீ எல்லாம் இப்படி பேசாத. உன்னோட யோகிரிமை இப்போவே இந்த 55-60 வயசுலேயே இந்த ஆட்டம் போடுறிய. இன்னும் நீ எல்லாம் சின்ன வயசு இருக்கும்போதெல்லாம் நீ எல்லாம் என்ன ஆட்டம் போட்டிருப்ப? உன்னோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி தான் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். புருஷன்னு சொல்கிற, அந்த ஆள் புருஷனே என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உன்னோட ஆதார் கார்டில் வேறு பேர் இருக்குது. நீ ஒரு சரியில்லாத பொம்பளை. அதனால தான் வந்து அந்த ஆள் உன்னை விட்டுட்டு போய் மோசமானவளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவகோட வாழ்கிறான்னு. அப்போ நீ எவ்வளோ ஒரு கேவலமானவளாக இருந்திருப்ப. இப்போ அவகோட திருந்தி அந்த ஆளுக்காக வாழ்கிறா. நீ எவ்வளோ பெரிய உலகமாக ஐட்டமாக இருந்திருப்ப. அதனால தான் அந்த ஆளும் கூட வாழ முடியாமல் போயிட்டான்.
நீ நீ எல்லாம் விளங்கவே மாட்ட, உருப்படவும் மாட்ட. நீ இவனும் குழாவிக்கிட்டு இருக்கிற, எல்லாம் வந்தவன் பூரா கழட்டி விட்டுட்டு போயிட்டா, இவனும் கழட்டி விட்டு போயிட்டா. நீ பேசுகிற திமிருக்கு அன்னைக்கெல்லாம் கூட மக்கள்கிட்ட கொஞ்சம் பணிவாக நீ பேசுன. நீ அவங்ககிட்ட போ வந்தவனுக்கிட்டையெல்லாம் நீ ஏமாந்துருந்தீனால் மக்கள் உனக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து நீ நடுத்தெருவில் தான் நிற்ப, உனக்கு ஆதரவே கிடையாது. உனக்கு கழுவி கழுவி ஊற்றி அதில் வர்ற வருமானத்தில் தான் நீ கஞ்சி குடிக்கணும். அந்த நிலமை தான் உனக்கு வரப்போகுது. உனக்கு ஆறுதல் சொல்லி இது பண்ணுறதுக்கெல்லாம் நீ ஆள் கிடையாது. ஆனால் இவன்லாம் உன்னை பாப்பான்னு நினைக்காத. உங்ககிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதுக்காக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறியா? உன்னையெல்லாம் வந்து பேரம்பேத்தி எடுத்து ஒரு வயசான பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவன் ஒன்றும் முட்டாளாக இருக்க மாட்டான். உங்ககிட்ட ஏதோ தேவைக்காக அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற, அவ்வளோதான். உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி உன்னையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நீ என்னை வலிசு பிள்ளையா? ஏதோ வயசானவங்களா இருந்தால் கூட ஏதோ நம்மளுக்கு ஒரு வயசான காலத்தில் ஒரு துணையாக இருக்கட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு போவான். அவன் வயசு பையனாட்டு இருக்குது, அவன் கையை பார்த்தாலே தெரியுது. அப்படி இருக்கும்போது உங்களோடையெல்லாம் அவன் வந்து வாழ மாட்டான், கல்யாணம் பண்ண மாட்டான். அவன் தேவையும் முடிஞ்சிருச்சுன்னா உன்னை கழட்டி விட்டுட்டு போயிடுவான். அப்போ மக்கள் ஆதரவும் இல்லாமல், உன் குடும்பத்தோட ஆதரவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட போகிற. கழுவி ஊற்றுவாங்க, அதுக்கு வேணால் உனக்கு வியூஸ் வரும், கண்டிப்பாக வரும். யூடியூப்பில் உனக்கு வருமானம் வரும். உனக்கு கழுவி கழுவி ஊற்றுவாங்க, மானம் கட்ட மாதிரி நீ இப்போ வந்து அந்த வருமானத்தில் சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு நிலமை வரும். ஓகே, பாய்.